உலகத்துக்காக வாழ்வதுதான் அவனுக்கு வேலை. இன்றைக்கு இருக்கிற அந்தணர்கள் எல்லாம் அப்படி இருக்கிறார்களா என்றால் நான் பதில் சொல்ல மாட்டேன். உண்மையான அந்தணர் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? லோகா சமஸ்தா சுயினோ பவந்து, சர்வே ஜனாம் சுயினோ பவந்து. இந்த உலகம் நல்லபடி வாழ்வதற்கு நான் காரணமாக இருக்க வேண்டும். அந்தணனுக்கு அறுதொழிலோன் என்று பெயர். அறுதொழில் என்றால் என்ன தெரியுமா? கற்றல், கற்பித்தல், கேட்டு, வேட்டல், வேட்பித்தல், ஏற்றல், ஈதல். இந்த 6 தொழிலும் செய்கிறவன் தான் அந்தணன். இது செய்யாவிட்டால் அந்தணன் என்று நீ சொல்லாதே. அதுக்கு அந்த ஆள் ஒரு இலக்கணம் வச்சு ஒரு இதை வெளிப்படையாகவும் சொல்லப்படாது. அவரோட அவங்க ஜாதிக்கார சண்டைக்கு போவார்கள். ஒரு இலக்கணத்தால சொல்லிட்டு போனார் பாருங்க. எப்பேற்பட்ட பெரிய மனுஷர். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? அந்தணன் என்பது ஏது பெயர். இவ்வளவு தொட முடிச்சுட்டார்கள். அந்தணன் என்பது ஏது பெயர். அது என்ன ஏது பெயர்? சும்மா புரியாதெல்லாம் நமக்கு சொல்லாதீங்க சார். நீங்கள் கொஞ்சம் விளங்க சொல்லுகிறவர் என்று ஒரு பெயர் வச்சிருக்கிறோம், அந்த நம்பிக்கையை கெடுத்துடாதீங்க சார் என்று சில பேர் பார்க்கறது எனக்கு புரிகிறது. இது சும்மா சின்ன விஷயம் பாருங்க. இந்த பெயர் சொல் இருக்கிறதே, பெயரை 2 விதமாக பிரித்தார். ஒன்று காரண பெயர், அடுத்தது இடுகுறி பெயர். கொஞ்சம் விளக்கணும் சொல்கிறேன், ஒன்றும் கஷ்டமான சொல்ல மாட்டேன், சும்மா சொல்லுகிறேன். பெயர் சொல்ல 2ஆக பிரிப்பார்கள். ஒன்று காரண பெயர், ஒன்று இடுகுறி பெயர். காரணம் என்றால் அந்த பெயர் வைத்ததற்கு ஒரு காரணம் இருக்கும். அந்த காரணத்தோடு இருந்தால் அது காரண பெயர். இன்னொன்றுக்கு பெயர் வைத்திருப்பார்கள், ஒரு காரணமும் இருக்காது, சும்மா அதை குறிப்பதற்காக அந்த பெயர் வைத்திருப்பார்கள். அதற்கு இடுகுறி பெயர் என்று பெயர். உதாரணம் சொல்லட்டுங்களா? இப்போ நாட்காலி ஏன் அந்த பெயர் வந்தது? 4 கால்களை உடையது. நீங்கள் உட்கார்ந்து இருக்கிறத வச்சே சொல்லிடலாம்னு பார்க்குறேன். நாட்காலி என்றால் 4 கால்களை உடையது. இப்போ இந்த பெயர் ஏன் வந்தது? 4 கால்களை உடையபடியால் நாட்காலி. இப்போ நான் இன்னொரு பெயர் சொல்றோம், பூனை. என்ன பெயர் வந்தது? பூ வச்சு கொண்டிருக்குமோ? ஒன்றும் இல்லை, பூனை. அதுக்கு ஒரு காரணமும் இல்லை, சும்மா அதுக்கு நாம வச்சிருக்கிற ஒரு பெயர். அதுக்கு பெயர் இடுகுறி பெயர், இது காரண பெயர். இந்த 2க்கு என்ன வித்தியாசம் என்றால், காரண பெயரிலே காரணம் இல்லாமல் போய்விட்டால் பெயரும் இல்லாமல் போய்விடும். ரொம்ப கஷ்டப்படுத்துறணும். இவ்வளவு தாங்க. நீங்க இப்போ உட்கார்ந்துருக்கிற 4 கால், நாட்காலியில் 4 கால் இருக்குது அல்லவா? ஒரு காலை உடைச்சிட்டால் அதுக்கு பிறகு நாட்காலி என்ற பெயர் அதுக்கு வராது, முக்காலி தான். பூனைக்கு ஒரு காலை உடைச்சாலும் அதுக்கு பூனை தான் பெயர். புரியுதுங்களா? பூனைக்கு நீங்கள் ஒரு காலை உடைச்சிட்டாலும் அதுக்கு பூனை தான் பெயர். இடுகுறி பெயரிலே காரணம் போக தேவையில்லை. காரண பெயரிலே காரணம் இருந்தால்தான் அந்த பெயருக்கு உரியதாக ஆகும். பரிமேலழகர் எழுதினார், அந்தணர் என்பது ஏது பெயர். ஏது என்றால் காரணம், காரண பெயர். அவன் அந்த காரணத்தோடு இருந்தால்தான் அவன் அந்தணன், இல்லாவிட்டால் அவன் அந்தணன் ஆகான் என்று எழுதிவிட்டு போனார் ஒரு அந்தணர். இதெல்லாம் படிக்காம தான் அவர் அந்தணர், அவரை படிக்காத என்றான். இப்படி 4 வகையாக பிரித்தார்கள். ஒன்றும் இல்லை பாருங்க. பிச்சை எடுக்கலாம், அடுத்தது துறவி பிச்சை எடுக்கலாம். பிச்சை என்ற சொல்லுக்கே இந்த 2 பேருக்கும் போடுறதுதான் பிச்சை. இப்போ நாங்கள் பிச்சைக்காரனுக்கு போடுறது பிச்சை என்று ஆக்கிட்டோம். இந்த 2 பேருக்கும் போடுறதுதான் பிச்சை பாருங்க. இந்த 2 பேரும் பிச்சை எடுக்கலாம். மாணவன் ஏன் பிச்சை எடுக்கலாம் என்றால், அவன் தன்னை வளர்த்து கொண்டு சமுதாயத்தினுடைய ஒரு அங்கமாகி சமுதாயத்தை காவல் செய்யும் வரைக்கும் அவனுக்கு அந்த உரிமை உண்டு. அப்போ அது முதல் நிலை. அடுத்தது அதுக்கு பிறகு படிச்சு முடிச்சுட்டானா, தன் காலில் நிற்கிறானா, இனி கல்யாணம் பண்ணலாம். அதற்கு கிருகஸ்தம் அல்லது இல்லறம் என்று பெயர். 3வது நிலை என்று ஒன்று இருக்கிறது. அந்த 3வது நிலை என்ன என்று கேட்டால், கல்யாணம் பண்ணிவிட்டார்கள், கல்யாணம் கட்டி பிள்ளைகள் பிறந்து விட்டது, பிள்ளைகள் வளர்ந்து விட்டார்கள். இப்போ பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டார்கள். யார்? இந்த முதல் அம்மா அப்பா கல்யாணம் கட்டி, இந்த பையன் கல்யாணம் கட்டி அவனுக்கு பிள்ளை பிறந்து அந்த பிள்ளைகள் வளர்ந்து அவர்களுக்கு இவன் இப்போ கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டான். இப்போ ஒரு வீட்டுக்குள்ள 2 குடும்பமாக போச்சு. பழைய அம்மா அப்பா, புது அம்மா அப்பா. இப்படி வந்தால் என்ன செய்ய வேணும் என்றால், இந்த பழைய அம்மா அப்பா தாங்களாக மெல்ல மெல்ல ஒதுங்க பழக வேண்டும். பல பேர் ஆளையால் பார்க்கறது புரிகிறது.
அப்படி ஒதுங்கி கொண்டு வாழ்வதற்குத்தான் வானப்பிரஸ்தம் என்று பெயர். அதுக்கு வேற வேற விளக்கம் சொல்லுகிறார்கள், நான் விளங்கி வச்சது சொல்றேன் பாருங்க. ஏனென்றால் ஒரு வீட்டுக்குள்ள 2 குடும்பம் வந்தா நிர்வாகி எப்பவும் ஒரு ஆளா தான் இருக்க முடியும். எப்ப பையனுக்கு நீ கட்டி கல்யாணம் நீ கொடுத்துட்டியோ அதுக்கு பிறகு நிர்வாகத்தை கொடுத்துறோம். நீ மாமியாரா இருந்தா சாவி கொத்து உனக்கு தான் கொடுத்துருவேன். அப்படி கொடுத்தா ஒரு பிரச்சனையும் இல்லை பாருங்க, முதியோர் இல்லம் வரவே வராது. இப்ப நான் 30 வருஷமா சாவி கொத்து என் இடுப்புல இருக்குது, இதை கொடுக்க முடியுமா? தரமாட்டேன் என்று சொன்னால் அவள் பறிப்பேன் என்பாள். இதை புரிஞ்சு கொள்ளுங்க. இதெல்லாம் தெரிஞ்சு ஒரு சமூகத்தை வகுத்திருக்கிறார்கள் நம் தமிழ் பெரியவர்கள். வீட்டில் வரைக்கும் அவனுக்கு ஒரு பெண் மீது நாட்டம் வராது. இப்ப 30-35 வயசு மட்டும் படிக்கிறாங்க, அது இல்லை நான் சொன்னது. 16 வயசு ஆணுக்கு கல்யாண வயசு. இதெல்லாம் சாத்தியம் ஆண்டு கேட்டால் சாத்தியம் என்பதை விளங்கப்படுத்தி என்னாலே சொல்ல முடியும், நேரம் இல்லை. அப்போ படித்து கொண்டு வருகிறான், படித்த ஒரு பக்குவத்துக்கு வந்து விட்டான். அதுக்கு பிறகுதான் இந்த உடலாசையை கடவுள் உண்டாக்குகிறார். இந்த வீட்டு பையனும் இந்த வீட்டு பொண்ணும் பக்கத்துல இருந்து விளையாடுறார்கள். ஒரு தப்பான எண்ணம் வரை இல்லை. ஒரு குறிப்பிட்ட வயசு வந்த உடனே, இவள் ஆளாகின உடனே, அவனும் ஆளான உடனே, அவனுக்கு இவளை பார்க்க வெக்கமா இருக்கு, இவளுக்கு அவனை பார்க்க வெக்கமா இருக்கு. என்ன தெரியுமா? இனி நீங்கள் சேர்ந்து வாழலாம் என்பதை கடவுள் சொல்லிவிட்டார் என்று அர்த்தம். நாங்கள் ஒரு பெரிய தப்பு பண்றோம் சார். உலகியல் வெற்றி என்று சொல்லி படிக்க வேணும் என்று சொல்லி இன்றைக்கு கல்யாண வயசு தள்ளி போய் 20 ஆகி 24 ஆகி 30 ஆகி 35 ஆகி 40 வரைக்கும் கல்யாண வயசை தள்ளி கொண்டு போகிறார்கள் படுபாவிகள். இந்த உலகத்திலே வேற எந்த ஜீவனாவது இயற்கையான தன்னுடைய உணர்வை தன் தேவைக்காக மாற்றியது என்று சொல்லுங்கள் பார்க்கலாம். அது பறவையாகட்டும், மிருகமாகட்டும், மரங்களாகட்டும், பூச்சி புழுக்களாகட்டும், அந்தந்த பருவம் வந்தால் அதை அனுபவிக்கத்தான் செய்கின்றன. இன்றைக்கு என்ன தெரியுமோ, நான் வீடு வாங்க வேண்டும், கார் வாங்க வேண்டும், மாப்பிள்ளைக்கு அது வேணும் இது வேணும் என்று நினைச்சு வயசை தள்ளி போக 2 நடக்கும். 1, ஒழுங்கான கல்யாணம் நடக்காது. 2வது, அந்த கல்யாணத்திலே உண்மை இருக்காது. கையெடுத்து கும்பிடுறேன் பாருங்க, அந்தந்த பருவத்தில் அதை கட்டி கொடுத்துருங்க. தள்ளி போனோன்னு என்ன நடக்குது தெரியுமா? கல்யாணம் தள்ளி போனோன்னு நான் எப்பவும் சொல்றேன் பாருங்க, உடம்புக்கு ஒரு முதிர்ச்சி வருவது போல உள்ளத்துக்கும் ஒரு முதிர்ச்சி வரும். உடம்பு முதிர உள்ளமும் முதிரும். அது எப்படி சொல்றேன் தெரியுமா? நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ இளைஞர்கள் சின்ன வயசாக இருக்கிற பொழுது அவன் சேட்டை இவன் மாறி போடுவான், அவன் சேட்டை இவன் மாறி போடுவான். இதெல்லாம் பார்க்குறோம் அல்லவா? ஒரு பருவத்துக்கு வந்துட்டா ஒரு 20-30 சிச்சி என் சேட்டை தொடாது, அது உன்னுடையது, வேர்வை தொடாது அப்படி சொல்றோம் இல்லவா? ஏன் அப்ப விட்டான் இப்ப தொடரான்? மனம் முதிர்ந்து போய்விட்டது. முதிர்ந்தால் முதிர்ந்த விஷயங்கள் வளைஞ்சு கொடுக்காது. பிஞ்சு மரத்தை இப்படி விளைச்சிங்கன்னா விளையும், அதுவே முத்தலாயிதான் முறிஞ்சு போகும். இப்ப பல திருமண முறிவுகள் நடப்பதற்கு காரணம், திருமண வயதை தள்ளி போட்டு உடம்போடு சேர்ந்து உள்ளமும் முதிர்வதால் ஒருவரோடு ஒருவர் சேர்ந்து வாழ முடிவதில்லை. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? சேர்ந்து வாழ முடிவதில்லை. திருமண வாழ்வு என்றாலே விட்டு கொடுத்தல் தானே. அவன் அவளுக்கு விட்டு கொடுக்கணும், அவள் அவனுக்கு விட்டு கொடுக்கணும், அதுதானே திருமண வாழ்க்கை. மனம் உதிர்ந்து விட்டால் விட்டு கொடுக்க முடியாது. அதுல சண்டை தான் வரும். சண்டை வந்தால் டிவோர்ஸ் தான் வரும். அதான் நம் பெரியவர்கள் திருமண வயதை எல்லாம் தீர்மானித்தார்கள். அப்போ கடவுளே என்ன பண்ணுகிறார்? ஒரு பருவத்திலே தானே அந்த ஆசையை கொடுக்கிறார். ஒரு பருவத்திலே தானே அந்த ஆசையை கொடுக்கிறார். அப்ப என்ன ஆயிடுச்சு? இப்ப நம்ம உடம்புக்கு ஒரு அறிவு இருக்கு பாருங்க, அது உங்களுக்கு புரியுதா? அது அறிவில்லாத உடம்பு தான், ஆனா அது சிலதை அறிவிக்கும். இங்க பாருங்க, இதுல ஒரு முள்ளு குத்திட்டு வைங்க, 2 நாள் போனா அதுல சீல் கட்டி வந்து வலிக்கும், வலிச்சு காட்டும். இதுக்குள்ள ஒரு முள் இருக்கு, அமர்த்தி எறாண்டு காட்டும். உங்களுக்கு தெரியுதா? அதுபோல ஒரு நாள் முழுக்க சாப்பிட இல்லை, வயிறு பசிச்சு காட்டும். பசிக்குதுடா, சாப்பாடு போடான்னு பசிச்சு காட்டும். கண்ணுக்குள்ள ஒரு தூசு விழுந்துட்டுதா, கண்ணீர் அதை கழுவி காட்டும்.
இதுபோலத்தான் உடம்பு ஒவ்வொன்றையும் அரிப்பது போல ஒருவனுக்கு காம உணர்ச்சி வருகிறது என்றால் அவன் இல்லறத்துக்கு தயாராகி விட்டான் என்று அர்த்தம். அதை தள்ளி போடாதே. தள்ளி போட்டால் ஒன்று நான் சொன்னது நடக்கும், அல்லது சமுதாயத்துக்குள்ளே ஒழுக்க இனங்கள் வரத் தொடங்கும்.